வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். நான் தயாரிக்கிறது 3ஆம் தேதி மே மாதம் 2026 காலை 6:59 வீடியோ தயாரிக்கிறேன். என்னாச்சுன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம், அதாவது நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்களா, கோயம்புத்தூருக்கு முன்னாடியே இதை நான் ரெடி பண்ணிட்டேன். தஞ்சாவூருக்கும் கோயம்புத்தூரும் ஏதோ திருப்பூர் ரெடி பண்ணிட்டேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணும்போது சார்ஜ் கம்மியாக இருந்திருக்கு. அதை நான் பார்க்கல. 20% கம்மி போகும். அதை நான் கேமராலாம் யூஸ் பண்ணல. என்னுடைய சாதா ஓப்போ ஃபோனில் தான் நான் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கேமரா இன்டெக்கில் அது 20% சார்ஜ் கம்மியாக போனதுனால ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆகிடுச்சு. அது வாய்ஸ் ஓவர்லேப் ஆகுது. அதை நான் பேசி ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் அந்த வார்த்தை வருது. நான் ஒரு தொகுதியை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அது ஒரு 3 செகண்ட் ஒரு 4 செகண்ட் கேப் வருது. அது எடிட்டிங்கில் சரி பண்ண முடியுமான்னு எவ்வளோ போராடி பார்த்தா முடியல. சரி, திரும்ப புதுசாக எடுக்கலான்னு தான் பண்ணுறேன். ஸோ காலதாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. பர்சனல் இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் பார்க்க போகிற தொகுதி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. இந்த 4 தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பார்க்க போகிறோம். 2021ஆம் ஆண்டு போட்ட 4மே சரியாக வந்தது. லாஸ்ட் டைம் 4மே திமுக தான் சொன்னான்னு நினைக்கிறேன். அது 4மே சரியாக வந்தது. இம்முறை எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல நாம் பார்க்க இருக்கிற தொகுதி அரவக்குறிச்சி. அரவக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மஞ்சனூர் PR இளங்கோ அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக K செல்வகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு நரேன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கார்த்திகேயன் இங்கே போட்டியிடுகிறார். நான் காம்படிஷனுக்கு எடுத்துக்கிட்டது இளங்கோ அவருடைய ஜாதகம், அவருடைய மை நீட்டா வெப்சைட்டில் எடுத்த டேட் ஆஃப் பர்த், அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணதில் எடுத்த டேட் ஆஃப் பர்த் அதில் இருக்கக்கூடிய நான் விஷயத்தை ஏன் சொல்லணும், அவங்க அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலம் பார்த்தீங்கன்னா சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் பலமாக இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற செல்வகுமார் அவர்களுக்கு குரு பகவான், சந்திரன் 2 கிரகங்கள் பலமாக இருக்கு. கோச்சாரத்திலையும் திரு செல்வகுமார் அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் கோச்சார குரு பகவான் 2 கிரகங்களை பலமாக பார்ப்பதா. ஸோ இந்த தொகுதியில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு இளங்கோ அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி நல்லா டெவலப் பண்ணுங்க. அடுத்ததான் நான் பார்க்க இருக்கிற தொகுதி கரூர் தொகுதி. கரூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுபவர் முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் திரு MR விஜயபாஸ்கர் அவர்கள், திமுக சார்பாக திரு M தியாகராஜன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் ரே கருப்பையா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மதியழகன் அவர்கள் இங்கே போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட 2 பேருடைய வேட்பாளரில் கரூர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளருடைய டேட்டா பொறுத்து 20 ஏப்ரல் 1965 அந்த மை நீட்டா வெப்சைட்டில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட தியாகராஜன் அவருடைய இது ஜனவரியில் வருது. அதாவது ஜனவரி 1ன்னு வருது வருஷம் போட்டு. ஸோ அது சரியாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மார்ச், ஏப்ரல் 22 இப்படி இருந்தால் பரவாயில்ல. ஸோ அது ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தான ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்லி தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பமும் இருக்குது. இப்போ இவர் அண்ணனுடைய டேட் ஆஃப் பர்த்து இருக்குது, அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1 அந்த ஆகஸ்ட் 1ன்னு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தப்பாக தான் வருது. ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் என்ன பண்ணிடுறாங்க, போட்டு விட்றாங்க. இப்போ இவர் விஜயபாஸ்கர் அண்ணாவுடைய அந்த வெப்சைட்டில் அவர் அஃபிடவிட்டில் 20 ஏப்ரல் 1965 கிளியர் கட்டாக இருக்குது. ஆனால் இவருடைய இது ஜனவரி 1ன்னு இருக்குது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த தொகுதியெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். கணிக்க முடியாமல் இல்லை. இது மாதிரி நான் ஒரு 20 தொகுதி வந்தது. அந்த தொகுதியெல்லாம் இருக்கவங்க யார்கிட்டயா கூப்பிட்டு கேட்க சொல்லி பிரசன்னம் போட்டு ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கணும்னு கொடுத்தேன். பட்டு இது ஒரு முக்கியமான ஒரு VIP தொகுதி போய் நம்ம ஏதாவது ஒரு மெத்தடில் போட்டு தப்பாயிடுச்சுன்னா தப்பாக போயிடும். ஸோ இந்த தொகுதியினுடைய வேட்பாளருடைய சரியான டேட் ஆஃப் பர்த் அஃபிடவிட் இல்லைன்றதுனால இந்த தொகுதியை நான் கணிக்கல. அடுத்ததான் நம்ம யார் ஜெயிச்சாலும், இந்த தொகுதியில் யார் ஜெயிச்சாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அண்ணனோட டைம் நல்லா இருக்கு. பட் இவரோட டைமை கம்பேர் ஒருத்தருடைய
இப்போ ஒரு ஸ்கேல் சின்னது அப்படிங்கிற 15 சென்டிமீட்டர், அது 30 சென்டிமீட்டர் ஸ்கேலோட கம்பேர் பண்ணா இது சின்னது. அதே 30 சென்டிமீட்டர் ஸ்கேல அரை மீட்டர் ஸ்கேலோட கம்பேர் பண்ணா இது சின்னது. 1 மீட்டர் ஸ்கேலோட 50 மீட்டர், சாரி 1 மீட்டர் ஸ்கேலோட 50 சென்டிமீட்டர் ஸ்கேல போனா அது சின்னது. ஸோ அந்த மாதிரி அது அளவு இருக்கு. ஸோ ஜோதிடத்துல தெரியாம நம்ம வார்த்தையை விடக்கூடாது. அதுவும் சாதாரண பொதுவான தொகுதினா கூட நான் என்ன பண்ணுவேன், இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பானா ஜாமகோல் பிரசன்னம் ஒன்று போட்டு பார்ப்பேன். அதில் ஒரு ரிசல்ட் வருது. போன வட்டம் அப்படி போட்டால் ஒரு 13ல் ஒரு 4 கரெக்ட் 8 தப்பு. ஸோ அதில் வெற்றி சதவீதம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க கேள்வி கேட்டால் தான் அது பதில் கரெக்டாக சொல்லும். அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த தொகுதி நான் கணிக்கல. யார் ஜெயிச்சாலும் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததான் நான் பார்க்கிற தொகுதி கிருஷ்ணராயபுரம். அடுத்ததான் நான் பார்க்கிற தொகுதி கிருஷ்ணராயபுரம். அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் CK ராஜா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மருத்துவர் S திவ்யா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக Y சத்யா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் ஒரு சத்யா. ஸோ 2 சத்யா அவங்க போட்டி போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர் கொடுத்த அஃபிடவிட்ல இருந்த டேட்டா பர்த் வச்சு பார்க்கும் பொழுது சனி, செவ்வாய், புதன், சந்திரன் பலமா இருக்கு. அண்ணனோட CK ராஜா. அந்த பக்கம் அந்த திவ்யா அக்காவோட ஜாதகம் பார்க்கும்போது, டாக்டர் மருத்துவரோட ஜாதகம் பார்க்கும்போது புதன் பலமா இருக்கு, ராகு கேது பலமா இருக்கு. பட் கோச்சாரத்துல சனி பகவான் வந்து ஜனநாயக சூரியனுடைய தொடர்பு இருக்கிறதுனால ஸோ அது வந்து ஒரு பதவியை கொடுக்கறதுல கொஞ்சம் இழுபறி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு. ஸோ ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் நூலில், ஏன்னா சூரியன் இதே வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன் வந்திருந்ததுன்னா சூரியனுடைய மாறி இருக்கும். ஸோ இது வேற மாதிரி ரிசல்ட் வந்துருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் அவங்களுக்கு ஒரு வேட்புமனு பிரச்சாரத்துக்கான ஒரு டைம், ஒரு ஃப்ரீசிங் டைம் கிடைச்சிருந்தா இது ஏப்ரல் 23 தாண்டி ஒரு மே 1க்கு மேலே 2க்கு மேலே எலெக்ஷன் வந்திருந்தா அது வேற மாதிரி ரிசல்ட் ஆயிருக்கும். பட் 23 கான்செப்ட் படி பார்க்கும்போது கோச்சார கிரக நிலைகள்லாம் திரு த வின்னர் இஸ் இவருக்கு தான் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு, அட்வான்டேஜ் ஜோசிய ரீதியா. ஸோ ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அருமையண்ணன் CK ராஜா அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கின்ற கணிப்பு. அப்படி அண்ணா வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற தொகுதி குளித்தலை தொகுதி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி குளித்தலை தொகுதி. என்னுடைய அறிவு கரெக்டாக இருந்தால் திமுகவின் சார்பாக சூரியனூர் சந்திரன், பேர்லேயே பாருங்க சூரியன் சந்திரன், அவர் பேர் சந்திரன், அவருடைய ஊர் பேர் சூரியனூர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு S கருணாகரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நன்மாறன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாலசுப்ரமணியம் ஆகியோர் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியனூர் A சந்திரன் மற்றும் கருணாகரன் அவருடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணதுல சூரியனூர் இவர் சந்திரன் அவங்க ஜாதகம் அதுவுமே ஒரு கரெக்டான ஜாதகமா தெரியல. இந்த ஜனவரி 1, ஜூன் 1, ஆகஸ்ட் 1 பக்குன்னு இருக்கு. இது 2, 3, 4, 30 தேதிக்குள்ள எது வந்தாலும் அந்த ரைட்டு கரெக்டா இருக்குன்றது. இந்த ஜூன் 1, ஆகஸ்ட் 1 அந்த ஸ்கூல் உள்ள பரீட்சையில 10th 6வது சேர்க்கும் போது அவனுங்களாம் ஹெட்மாஸ்டர் ஒரு டேட்டா போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அதுவே லைஃப் லாங்கா எல்லா சர்டிஃபிகேட்லயும் வருது. ரைட், ஓகே, நமக்கு என்ன தகவல் கிடைக்குமோ அதை வச்சுதான் போட முடியும். ரைட். ஸோ இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சூரியனூர் அவருடைய டேட்டா பர்த்தின் அடிப்படையில் அவர் கொடுத்த அஃபிடவிட் தாக்கல் படி மெயின் நீட்டான வெப்சைட்ல அதில் போய் ஓட்டர் லிஸ்ட்ல எடுத்த டேட்டா பர்த் படி பார்க்கும்பொழுது சந்திரன், புதன், ராகு கேது பலமா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அருமையண்ணன் கருணாகரன் அவருடைய ஜாதகத்தை குருவும் ராகு கேதுவும் பலமா இருக்கு. ஸோ இவருக்கு 4 கிரகம், அவருக்கு 3 கிரகம். கோச்சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிறந்த கருணாகரன் அவருடைய குரு பகவான், கோச்சார குரு பகவான் லக்னம் தெரியாதனால கோச்சார குரு பகவான் செவ்வாய் மற்றும் சந்திரனோட தொடர்பு உள்ளது. அவருடைய ஜாதகத்தில் கோச்சார குரு பகவான் ராகு கேது மட்டும்தான் தொடர்பு இருக்கு. சாரி, கேது தொடர்பு இல்லை, ராகு மட்டும்தான் பார்வை இருக்கு. ஸோ இதன் காரணமாக ஒரு நூலிலையில குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு குளித்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில பொட்டன்ஷியல் வினரிஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு சந்திரன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடப்படுகின்ற கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அண்ணாவுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது மற்ற மகிழ்ச்சி. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வீடியோ ரொம்ப லேட்டாக போட்ட இந்த தருவம் திருப்பூர் மட்டும். ஸோ வழக்கமாக நம்ம வந்து எக்ஸிட் போல் அன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுருன்னு நினைக்கிறோம். இந்த தடவை நான் ஒரு
கூட்டு நம்பிக்கையில் போன வட்டம் பண்ண மாதிரி பண்ணிடலான்ட்டு. போன வட்டம் எலெக்ஷனுக்கும் ரிசல்ட்டுக்கும் 20 நாளைக்கு மேலே கேப் இருந்தது. நான் ஒரு ஃப்ரீயாக டெய்லியும் 20 தொகுதி 25 தொகுதின்னு பொறுமையாக பண்ணிட்டு இருந்துட்டேன். இப்போ வந்து ஒரு 7 நாள் தான் இருக்கவும் ஒரு பெரிய ஆர்டருக்கு அந்த டைமில் போட்டு முடிக்க முடியல. ரெண்டாவது இந்த வீடியோ எடுத்தது அது சரி பண்ண முடியல, வாய்ஸ் ஓவர்லோ பண்ண, அதனால தான் லேட்டு. ஸோ கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் மட்டும் தவிர மீதி 3 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். இதுல வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களோ தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களோ வெற்றி பெற மாட்டார்களான்னு கேட்காதீங்க, வாய்ப்பு இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய லாஜிக்கே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி அதிமுக அதன் கூட்டணி கட்சி தான் தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். இன்னொருத்தவங்க சொல்றத வச்சு இல்லை, எனக்கு இது வரைக்கும் 2016 தேர்தல் 234 கணிக்கல, பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே எவிடன்ஸ் இருக்கும். 2016 வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு என்னுடைய முகநூலில் ஒரு அப்போ வந்து லைவ் வீடியோ நான் போட்டிருக்கேன், இன்னமும் இருக்கு. அது 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு போட்டிருக்கேன். அது இந்த யூடியூப்லேயே இருக்கு. 2021 234 தொகுதியும் போட்டால் அதில் லாஸ்ட் டைம் கரூரில் வந்து 4 திமுக தான் கொடுத்தேன். இது வந்து எனக்கு 3வது வட்டம். ஏன்னா எம்எல்ஏ வைஸ் பார்க்கறது இது 2வது வட்டம். போன வட்டம் பாண்டிச்சேரியில் 30 எம்எல்ஏவும் தனித்தனியாக போட்டேன். இந்த டைம் இல்லை, நம்ம தமிழ்நாடு தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் பாண்டிச்சேரி பண்ணல. ஸோ அந்த அனுபவத்தில் எனக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு இருக்கு. இப்போ நான் எவ்வளோ கிட்டத்தட்ட 83 தேர்தல் கணிப்பு பண்ணியிருக்கேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லாம் நான் பண்ணியிருக்கேன், மலேசியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிச்சிகன், சிகாகோ, இது மாதிரி அங்கே இருக்க ஸ்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓரளவு தெரியும். ரூலிங் பார்ட்டியும் ஆப்போசிஷன் பார்ட்டியில் தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸு, அப்படி ஒன்று தப்பான ஆகிட்டு போகுது அப்படின்ற கான்செப்டில் தான் 234 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய ஜாப் தான் நான் டவுன்லோடே பண்ணேன். இந்த அஃபிடவிட்டு டவுன்லோடே போட்டு அதிலேருந்து நான் உட்காந்து ராசி கட்டத்தெல்லாம் போட்டு அந்த கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மற்ற கட்சி நான் வந்து விஜய் அவர்கள் போட்டிட்ட பெரம்பூர் திருச்சி கிழக்கில் மட்டும்தான் அவர் எடுத்துக்கிட்டேன். விஜய் கட்சியில் வெற்றி பெறவதான் வாய்ப்பு நான் நினைச்சேன். ஆதவ அர்ஜுனா, அதே மாதிரி இங்கே KS செங்கோட்டை ஜாதகம், அப்புறம் இங்கே திருச்செங்கோடு ஒரு IRS ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒரு செலக்டிவாக மட்டும் நான் பார்த்தேன். நாம் தமிழர் கட்சியில் அதே மாதிரி சீமான ஜாதகம் மட்டும்தான் பார்த்தேன். அந்த மாதிரி தான் பார்த்ததுனால 234 தொகுதியில் 230க்கும் மேற்பட்ட தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களை நான் எடுத்துக்கல. அதனால நான் அவங்களை குறைச்சி மதிப்பிடுறேன்னு கிடையாது. எனக்கு அவங்க மேலே வெறுப்பு இருக்கிறதும் கிடையாது. நமக்கு என்னங்க வெறுப்பு? சரியா சொன்னால் நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க போகிறாங்க, நமக்கு 4 காசு கிடைக்க போகுது. தப்பாக சொன்னால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நமக்கு அது மைனஸ் தான். ஸோ நான் குறைச்சிலாம் மதிப்பிட கிடையாது. நான் இந்த வட்டம் எடுத்துக்கல. இந்த தடவை வாங்குற இதை பொறுத்து அடுத்த வட்டம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ரிசர்ச் பண்ணி வருகின்ற 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஒரு அப்செட் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலெக்ஷன் முடிஞ்சு எப்படி ஒரு 234 தொகுதி ஒரு 30, போன தடவை 205 என்னமோ கரெக்டாக வந்தது. இந்த வட்டம் எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு தெரியல. ஸோ தோல்வியடைஞ்ச தொகுதியெல்லாம் ஏன் தோத்துச்சுன்னு ஒரு ரிசர்ச் போட்டு எங்கே தப்பு பண்ணுன்ற ஒரு ரிசர்ச்லாம் போட்டு ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்களுடைய 2031 எப்படி இருக்கும், அவருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் இருக்கும், அவர் எதிர்கட்சி தலைவர் ஆவாரா, இல்லை வேற ஒரு கட்சியினுடைய கூட்டணி சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆவாரா, அல்லது அவரோட வேற ஏதாவது கட்சியினுடைய கூட்டணிகள் சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு ஒரு என்னுடைய அரசியல் எப்படி நான் சொல்றேன்னா அந்த மாதிரி அவருடைய முழு ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.